ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? சூப்பராக இருக்கிறீங்களாங்க? எல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? நாங்கள் சாப்பிட்டோம். நீங்கள் சாப்பிட்டீங்களாங்க? எங்கள் வீட்டில் என்னங்க டிஃபனும்? எங்கள் வீட்டில் இன்றைக்கி தம்பி ரொட்டி வாங்கிட்டு வந்தோம், சாப்பிட்டேங்க. வாங்க எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் முடிவில் பாருங்கள், நான் ஒரு இது சொல்ல போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்படின்னா தான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கும் புரியும். ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா நான் சொல்கிறது உங்களுக்கு புரியாமையே போயிடும். ஒரு விஷயம் சொல்ல போகிறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது ஃப்ரெண்ட்ஸ், நான் யூடியூப் வந்த காரணமே வேறு ஒரு விஷயந்தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எனக்கு கொள்ளை நாளாக யூடியூப்புக்கு வர ஆசை. எப்படி வரணும் என்னங்கிறது எனக்கு தெரியாது. இப்போ ஒருத்தர் மூலியமாக தான் நான் வந்தேன். எங்கள் சேனல் எப்படி போயிட்டுருக்குது, நான் எப்படி விளாக் போட்டுருக்குறோங்கிறதெல்லாம் கொஞ்சம் தெரியப்படுத்துங்க. ஏன்னா என்னை பொறுத்தளவுக்கு எந்த ஒளிவு மறைவு இல்லாமல் தான் போட்டுட்ருக்கிறேன். ஸ்கிரீன் கிரியேட் பண்ணாமல், எடிட் பண்ணாமல் நேச்சுரலான விளாக் தான் நான் போட்டுட்ருக்கிறேன். எங்கள் வீட்டில் என்னென்ன அப்டேட் நடக்குதோ அதுதான் நான் போட்டுட்ருக்கிறேன். நான் என்னென்ன செய்யணுமோ அதுதான் நான் போட்டுட்ருக்கிறேன். உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குது, எங்களது போர் அடிக்குதா, இல்லை டைம் பாஸ் ஆகுதா, என்ன ஏதுங்கிறது தெரியப்படுத்துங்க. அப்படின்னா தான் நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் மாற்றி போட முடியும், வைக்க முடியும். ஏன் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க? வீடியோவே 200 ஃபுல்லாக போகுது அப்படின்னு ஏன் எங்கள் சேனலு லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க? உங்கள் கிட்ட ரிக்வஸ்ட்டாக தான் நான் கேட்குறேன். அப்படின்னாங்க எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிக்கலையா? எதாக இருந்தாலும் ஓப்பன் இதாக சொல்லிடுங்க. நான் உங்கள்கிட்ட ஓப்பனாக தான் நான் கேட்குறேன், வைக்கிறேன். நீங்கள் எங்கள்கிட்ட ஓப்பனாக சொல்லாமல் இல்லை, ஆமாங்க உங்கள் சேனல் பிடிக்க மாட்டேங்குது, நீங்கள் இப்படிலாம் போடுறீங்க, அது எங்களுக்கு இதாக மாட்டேங்குது நீங்கள் சொன்னால் தானே எங்களுக்கு புரியும். எதுவுமே சொல்லவும் மாட்டீங்க. நீங்கள் ஒரு லைக்கும் பண்ண மாட்டேங்கிறீங்க. பொம்மை மாதிரி நானும் போட்டுகிட்டே இருக்கிறோம். அந்த பறவையும் பாவம் அவனும் போட்டுகிட்டே இருக்கிறான். டான்ஸ் ஆடினா ஆடுறான், இது பண்ணுறோன்னா போடுறோம். வாயில்லாத ஜீவனுக்கு ஆகினாலும் எனக்கு நீங்கள் லைக் பண்ணாட்டி போதும். அந்த வாயில்லாத பூச்சிக்குனாலும் நீங்கள் லைக் பண்ணலாம்ல ஃப்ரெண்ட்ஸ். அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், நாங்களாம் உங்களுக்கு பிடிக்கலையா சொல்லுங்கள். அதாவது குழந்தை பிள்ளை வச்சுட்டு சீன் போடுறாங்க, அவங்களுக்கெல்லாம் யூஸ் போகுது. புருஷன் பொண்டாட்டி தகராறு அதெல்லாம் வீடியோ போடுறாங்க, அதெல்லாம் போகுது. ஹஸ்பண்ட் ஒய்ஃபு நல்லா உழைக்கிறாங்க, அதுக்கெல்லாம் யூஸ் போகுது. ஏன் எங்கள் இதுக்கு மட்டும் ஏன் இதாக மாட்டேங்குது? நாங்கள் மட்டும் என்ன இதாக வேண்டாம் வினையாவா நாங்கள் இது பண்ணி வச்சுருக்குறோம்? ஏன் எங்களுக்கு இது போக மாட்டேங்குது? நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். அதாவது முடியாதுங்க. அதாவது என் உடம்புலேயும் சில ப்ராப்ளம்கள் இருக்குது. அது நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்களோ என்னமோ தெரியல. ஆனால் உண்மை உங்கள்கிட்ட நான் சொல்லி தான் ஆகணும். எனக்கு நரம்பு தளர்ச்சி ஆகுங்க. தலையில் ஒரு நரம்பு கட் ஆகிருக்குதுங்க. ஆனால் கரண்டு உற்பத்தி நிறையா இருக்குதான். இது தயவு செஞ்சு தமாசா எடுக்க வேணாம், டாக்டர் சொன்னதை நான் சொல்கிறேன். ஏன்னா அந்த இடத்துக்கு பிளட்டு போகாதனால ஒரு காலில் நரம்பு தளர்ச்சி வரும். இது அப்பா அம்மா வச்ச குறையா இல்லை போன இது ஜென்மத்தை குறையான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா தாய்மாமே கல்யாணம் பண்ணனால மேபி குறை வரலாம். நான் 2வது பேபி, அதனால இந்த குறை வரலாம்னு நான் நினைக்கிறேன். இது என்னன்னு ரீசன் தெரியல. ஆனால் எனக்கெல்லாம் 12 வயசு 13 வயசுக்கு மேலே தான் எனக்கு தெரியும். அப்பயும் எனக்கு வீட்டில் அப்பா மட்டும் சொல்லணும்னு தெரியல, ஏதோ விளையாட்டுத்தனமாக விட்டுட்டேன். அப்புறம் மேரேஜ் ஆன பின்னாடி வந்துச்சு, அப்பையும் நான் விட்டுட்டேன். அப்பா மட்டும் சொன்னேன், அம்மா விட்டுட்டாங்க. அப்புறம் தம்பியெல்லாம் 1 வயசு குழந்தை 2 வயசு குழந்தை இருக்கும்போது இது மாதிரி ஆகும்போது ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போய் காமிச்சாங்க. அப்போ தான் டாக்டர்லாம் எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணி அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சாங்க. உங்களுக்கு வேணாலும் நான் பொய்யா பேசுகிறது உங்களுக்கு பொய்யா இருக்கலாம். ஏன்னா நிறைய பேர் உண்மையாக பொய்யா பேசி தான் நடிக்கிறாங்க. அந்த லிஸ்ட்டில் கூட நீங்கள் எனக்கு சேர்க்கலாம். அப்படி சேர்க்குற மாதிரி தான் நான் என்னோடய ஃபைலு, ஹாஸ்பிட்டல் எந்த ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்லாம் போச்சு எல்லாமே காமிக்கிறேன். அப்போ நான் சொல்கிற உண்மைன்னு சொல்லி நீங்கள் நம்புவீங்க. எல்லாம் காமிச்சு டாக்டர் மதுரையில் கொண்டு போய்லாம் காமிச்சாங்க. எல்லாம் டாக்டர் சொல்லிட்டார், ஒன்றுமே செய்ய முடியாதுமா, இது எல்லாத்துக்கும் அதாவது வரும், இப்படி வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபோட்டோவெல்லாம் எடுத்துப்பா இவங்களுக்கெல்லாம் வந்திருக்குது, இவங்களாம் இதோட தான் சாதனை பண்ணியிருக்காங்க சொல்லி என் மனசு தளர் விடாமல் தைரியத்தை கொடுத்தாங்க. மாத்திரை கொடுக்குறேன், சாப்பிட்டீங்கன்னா ஸ்பீடாக வரும், போக போக கம்மியாயிரும் அப்படின்னாங்க. அது மாதிரி மாத்திரை சாப்பிட்டேன்.
ரொம்ப அடிக்கடி கீழே விழுந்து விழுந்து எந்திரிக்க அடிக்க எங்கள் அம்மாவுக்கு தாங்க முடியல பார்த்துட்டு மாத்திரை வேணாம் என்ன ஆகுதோ ஆகிட்டு போகணுன்ட்டு மாத்திரை நிப்பாட்டிட்டேன். அதனால் ஆஸ்பத்திரிக்கும் போகிறதில்ல. வரும் இப்போ 6 மாதத்துக்கு ஒரு டீப்பு வரும், ஒரு வருஷத்துக்கு 2 டீப்பு, 6 மாதத்துக்கு ஒரு டீப்பு வந்துக்கிட்டு இருக்கோம். நான் இப்போ என்னடானா ரீசனாக இந்த யூடியூப்பு போடாதுக்கு முன்னாடி ஒரு 2 மாதத்துக்கு முதல் படிக்கிட்டு வந்து விழுந்துட்டேன். விழுந்துட்டு அதுலேருந்து என்னடானா ஒரு நாளைக்கு 2 டீப்புனால் வந்துடும். நான் பெட்டில் படுத்துருக்கும் போது வருது. இதே நடக்கும்போதோ படிக்கட்டு இறங்கும்போது வந்தேன்னா என்னை தூக்கி விட்ற கூட ஆள் இல்லை உண்மையாக சொன்னோம்னா. ஏன்னா என் பையனும் வேலைக்கு போயிட்டு காலையில் 9:30 போயிட்டு நைட்டு 10 மணிக்கு தான் வரான். அது மாதிரி அக்கம் பக்கத்துலலாம் எல்லாம் தூரமாக இருக்கிறாங்க. எப்படி என்னான்னு தெரியும். அந்தளவுக்கு கடவுள் என்னை விடக்கூடாதுன்னு கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறேன். பெட்டில் வருதா, படுத்துருக்கும்போது வருதா, வந்துட்டு போகுது. இப்படி ப்ராப்ளத்தெல்லாம் வச்சுக்கிட்டு தான் நான் வெளியே எங்கேயுமே ஒரு கடை இன்றைக்கி வேலைக்கு போக முடியாத சூழ்நிலை சுச்சுவேஷன் தான். சரி இதுக்கு வந்தால் நமக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். புது ஃபேமிலி, புது நம்பர்ஸ்லாம் கிடைப்பீங்க. நமக்கு ஒரு மனசுக்கு ஒரு ஆறுதல் தைரியமாக இருக்கும். அது இல்லாமல் நமக்கு ஒரு இன்கமும் வரும். அப்படின்னு தான் இந்த யூடியூப்புக்குள்ளே வந்ததேமோ காரணம். நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்களோ என்னமா தெரியலைங்க. இதுக்கு மேலே சொன்னால் உங்களுக்கு போர் அடிக்கும். நெக்ஸ்ட் இதெல்லாம் நான் என்ன ஏதுங்கிறது நான் சொல்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள். ஏன்னா 200 ரீச் ஆக போகுது. 5 இதுதான் கம்மியாக இருக்குது எங்கள் சேனலுக்கு. 5 வீடியோ போட்டோன்னா 200 கம்ப்ளைண்ட் ஆயிரும். ஒன்றுமே யூஸ் வராமல் தான் அப்புறம் எங்களுக்கு என்ன இது பொம்மை நாடகம் மாதிரி தான் எனக்கு நினைக்க தோணுது. உங்களுக்கு என்ன மாதிரி இது வேணுமோ சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் போடுறேன். உங்கள் பதில், உங்கள் லைக்கு எல்லாம் எதிர்பார்ப்பேன். அப்புறம் வீடியோ எடுக்கலாமா விடலாமாங்கிறது அதுக்கப்புறம் தான் நான் முடிவு எடுப்பேன். பாய்ங்க, குட் நைட்டுங்க.